அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸ்ஹபி அஜ்மஈன். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி துருசுல் லுகத்துல் அரபியால செகண்ட் பார்ட்டில் 21ஆம் பாடம் தான். அத்தரசு ஹாதி வல் இஸ்ரூன 21வது பாடம். கைஃப ஹாலுக்க யா உஸ்தாதுனா, எங்களுடைய உஸ்தாதே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது. தரிசுல்லா பி ஹைர், நான் நல்லா இருக்கேன். அஹ்மதுல்லாஹ, அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். வாஷ்குருஹு, இன்னும் அவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் மா அரா ஹாரூன, நான் ஹாரூனை என்ன செய்யல பார்க்கல. அலம் யஹ்லுர், அவன் வரலையா. துல்லாபு, மாணவர்கள் சொல்கிறாங்க நேம் ஆம். இன்னகுலம் யஹ்லுரில் யோம, ஏன் யஹ்லுரில்னு சொல்கிறோம், இதில் ஒரு சுக்குன் இதில் ஒரு சுக்குன், 2 சுக்குன் சந்திக்கக்கூடாது. அதனால் முந்தைய வார்த்தைக்கு என்ன செய்கிறோம், கெசரா கொடுக்கும். லம் யஹ்லுருல் யோம, இன்று அவன் வரவில்லை. ஐன, எங்கே. அஸ்திகா உஹு, அவனுடைய தோழர்கள் எங்கே. சலாசத்து, அவனுடைய 3 தோழர்கள் எங்கே. ஐலன், அவர்களும் லம் யஹ்லுரு, வரவில்லை. இதான் இன்னைக்கு சட்டம். முதாரி சொல்கிறாரு, தரிஃபோன ஐன தகபு, அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று நீங்கள் அறிவீர்களா. அதில் மாணவர்களில் ஒருத்தன் சொல்கிறான், அஹேதுத்துல், அதுன்னு நான் எண்ணுகிறேன், அன்னகும் நிச்சயமாக அவர்கள் ரகபு சென்றார்கள், இல்லல் மத்தாரி ஏர்போர்ட்டின் பக்கம், லில் இஸ்திக்பாலி வருகைக்காக, ரைசியும் அவர்களுடைய தலைவரின் வருகைக்காக, அல்லதி ஆத்தி வருகிறாரே அப்படிப்பட்ட அவர் தலைவரின் வருகைக்காக, யோம இன்று, இல்லல் மதீனத்தி முனவரத்தி மதீனா முனவராவின் பக்கம் இன்று வருகிறாரே அப்படிப்பட்ட அவருடைய தலைவரின் வருகைக்காக ஏர்போர்ட்டின் பக்கம் அவர் சென்றிருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். லி ஜியாரத்தில் மசீதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தூதரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலை சந்திப்பதற்காக மதீனா முனவராவின் பக்கம் இன்று வருகிறாரே அப்படிப்பட்ட அவருடைய தலைவரின் வருகைக்காக ஏர்போர்ட்டின் பக்கம் சென்றிருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். கதப்தும் வாஜிபாத்தி யாபுனாயி, என்னுடைய பிள்ளைகளை வீட்டு பாடங்களை நீங்கள் எழுதினீர்களா. நேம் ஆம் கதப்னா, அதனை நாங்கள் எழுதினோம். லம் அக்துப், நான் அதனை எழுதவில்லை. லம் அக்துப், லம் அக்துப், அதனை நான் எழுதவில்லை. லிம லம் தக்துப் யா புனைய, என்னுடைய சின்ன மகனே எதற்காக நீ எழுதவில்லை. லி அன்னனி, என நிச்சயமாக நான் லம் அஃப்ஹம் தர்ச, பாடத்தை விளங்கல. மாகுவ ஷெய் அ, அந்த விஷயம் என்ன அல்லது அப்படிப்பட்டது. லம் தஃப்ஹமு ஃபி தர்சி, பாடத்தில் எதை நீ விளங்கவில்லையோ அப்படிப்பட்ட அந்த விஷயம் என்ன. லம் அஃப்ஹம், நாம் விளங்கவில்லை. ஃபர்க, மத்தியில் உள்ளதை. பைனல் ஜும்லத்தில் இஸ்மியத்தி வ ஜும்லத்தில் ஃபேலியத்தி, ஜும்லா இஸ்மியா இன்னும் ஜும்லா ஃபேலியாவுக்கு மத்தியில் உள்ள அந்த வேறுபாடை நான் என்ன செய்யல, விளங்கலை. அப்பாஸ் சொல்கிறான், கசீருன், அதிகமானவர்கள் துல்லாபி, மாணவர்களில் அதிகமானவர்கள் என்ன செய்யலாம். எஃப்ஹமு ஆதா, இதை விளங்கலை. சால்து, ஹுசைன் சொல்கிறான், சால்து, நான் கேட்டேன். அகவாத்தில்லாஹி, அதாவது என்னுடைய சகோதரிகள் படிக்கிறார்கள் அப்படிப்பட்ட என் சகோதரிகளிடத்தில் நான் கேட்டேன். எதிர்சுனா படிக்கிறார்களே. ஃபில் மதரசத்தி சானவியத்தி, உயர்நிலை பாடசாலையில் படிக்கிறார்களே அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரர்களிடத்தில் நான் கேட்டேன். அன்காதா, இதை பற்றி உயர்நிலை பாடசாலையில் படிக்கிறார்களே அப்படிப்பட்ட என்னுடைய சகோதரர்களிடத்தில் நான் கேட்டேன். வளம் யாரிஃப்னா, அவர்களும் அறியலை, அதான் அவங்களுக்கும் இந்த விஷயம் என்ன செய்யலை, தெரியலை. அஸ்ரகு, அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, நான் விளக்குகிறேன். லக்கும், உங்களுக்கு. ஹாதத் தர்ச, இந்த பாடத்தை. மர்ரத்தன் உஹ்ரா, மர்ரத்தன் தடவை, உஹ்ரா மற்றொரு தடவை. இப்பொழுது மற்றொரு தடவை இந்த பாடத்தை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். இஸ்மவு, கேளுங்கள். அல் ஜும்லத்து இஸ்மியத்து, ஜும்லா இஸ்மியாவாகிறது. ஹியல் ஜும்லத், அந்த ஜும்லாவாகிறது. அல்லது எப்படிப்பட்டது என்றால், அவ்வளுகுமா இஸ்முன், அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமா, இஸ்மாக இருக்குமா. அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குமா, இஸ்மாக இருக்குமே. அப்படிப்பட்ட ஜும்லா தான் ஜும்லா இஸ்மியா. அஸ்ஸையாரத்துல் ஜமீலத்துன், கார் அழகாக இருக்கிறது. இப்போ இது இஸ்மை கொண்டு இந்த ஜும்லா ஆரம்பிச்சிருக்கனால இது ஜும்லா இஸ்மியா. அதுக்கடுத்து ஹாமிது மரீதுன், ஹாமித் உடம்பு சரியில்லை. ஹாமித் நோயாளி, இதுவும் ஜும்லா இஸ்மியா. ஆமிலத்துன் முஜிதகித்துன், ஆமினா சுறுசுறுப்பானவள், இதுவும் ஜும்லா இஸ்மியா. ஃபகுல்லு ஜும்லத்தின், எனவே ஒவ்வொரு ஜும்லாவும். மின் ஹாதிகில் ஜுமலி அவ்வளுகுமா இஸ்முன், அதாவது
இந்த ஜும்லாக்களிலிருந்து இந்த ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாம். எனவே இந்த ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் அவ்வளவுக்கும் அதனுடைய ஆரம்பம் எப்படி இருக்குது, இஸ்முவாக இருக்குது. அந்த இஸ்முக்கு நம்ம எப்படி தர்க்கீப் கொடுப்போம், வஹு முபுததவு, அதற்கு நம்ம முபுததான்னு சொல்லுவோம். வல் இஸ்மு சாணி, இன்னும் ரெண்டாவது இஸ்முஹு அதுவாகிறது ஹபர் என்று இருக்கும். அல் முபுததவு முபுததாவும் வல்ல ஹபரும் மர்ஃபு ஆணி ரெண்டுமே எப்படி நிலையில் இருக்கும், ரஃபு செய்யப்பட்ட நிலையில் தான் இருக்கும். ஃபஹிம்தும் நீங்கள் அதை விளங்கிவிட்டீர்களா. நேம் ஆம். ஃபஹிம்னாகு ஜயீதன் நன்றாக அதனை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், விளங்கிட்டோம். அப்பா சொல்கிறான் லம்மா அஃபுகம், நான் இதுவரைக்குமே இன்னும் விளங்கலை. இதுவரைக்கும் லம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ லம்மா இந்த சட்டத்தை தான் இன்ஷால்லாம் நம்ம பார்ப்போம். குல்த அதாவது நீ கேட்டால் இன்னும் முபுதத, அதாவது அப்பாஸ் ஆசிரியர்கிட்ட சொல்லானே அதாவது நீங்கள் கூறினீர்கள் இன்னல் முபுதத, நிச்சயமாக முபுததாவும் வல்ல ஹபரும் மர்ஃபானி ரெண்டுமே ரஃபு செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள். ஃபமா மாயனா மர்ஃபு எனவே மாயனா அர்த்தம் என்ன, மர்ஃபுடைய அர்த்தம் என்ன, ரஃபு செய்யப்பட்டிருந்தது அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்காம். அல் மர்ஃபு ரஃபு என்பது ஹோல் இஸ்மு, ரஃபு அந்த இஸ்மாக்கிறது அல்லது எப்படிப்பட்டது என்றால் ஃபி ஆஹிரிகி லம்மத்துன், அதனுடைய கடைசி, அதாவது எதனுடைய கடைசி லம்மத்து இருக்குமோ அப்படிப்பட்ட இஸ்மு தான் மர்ஃபுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல் முதர்ரிசு, இப்போ இதில் என்ன இருக்குது, லம்மா இருக்குது, இதை தான் மர்ஃபுன்னு சொல்லுவாங்க. அல் கித்தாபு அல் பாபு, இதெல்லாம் என்ன இருக்குது, லம்மத்து இருக்குது, அதனால் இதைத்தான் மர்ஃபுன்னு சொல்லுவாங்க. அல் ஆன ஃபஹிம்து, அப்போ அப்பா சொல்கிறான் இப்போ நான் விளங்கிக்கிட்டேன். அம்மல் ஜும்லத்து ஃபேலியத்து, அதாவது ஜும்லா ஃபேலியா ஃபஹிய ஜும்லத்து, எனவே அந்த ஜும்லாவாகிறது அல்லது எப்படிப்பட்டது என்றால் அவ்வளவுமா அதனுடைய ஆரம்பம் ஃபேலாக இருக்கும். அதாவது ஜும்லா ஃபேலியா அந்த ஜும்லா எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய ஆரம்பம் ஃபேலாக இருக்கும். தகல நுழைந்தார் தரிசு, ஆசிரியர் நுழைந்தார். காலல் முதீரு, தலைமை ஆசிரியர் கூறினார். எக்குத்துபு துவாலிபு, மாணவன் எழுதுகிறான். ஃபஃபி குல்ல ஜும்லத்தின், எனவே ஒவ்வொரு ஜும்லா மின் ஹாதல் ஜுமலி, இந்த ஜும்லாக்களிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவும் களிமத்தானி ரெண்டு வார்த்தைகளாக இருக்குது, அப்படி தானே. இது ஒரு வார்த்தை, 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 இது ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஜும்லாவில் ரெண்டு வார்த்தை இருக்காள். களிமத்துல் ஊலா, ஆரம்ப வார்த்தை ஃபேலாக இருக்கிறது. வல் களிமத்து சாணியத்து, ரெண்டாவது வார்த்தை இஸ்மாக இருக்கிறது. ஹாதல் இஸ்மு, இந்த இஸ்மாகிறது. அல்லது எப்படிப்பட்டது என்றால் ஏத்தி வரும் பாதல் ஃபேலுக்கு பிறகு வரும். ஃபேலுக்கு பிறகு இல்லை, இப்படி சொல்லிடுங்க, ஃபேலுக்கு பிறகு வருமே அப்படிப்பட்ட இஸ்மு தான் இது ஃபேலுக்கு பிறகு வருமே அப்படிப்பட்ட இஸ்மு தான் இஸ்முகு. ஃபேலுக்கு பிறகு வரக்கூடிய அந்த இஸ்முக்கு என்ன சொல்லுவாங்க, இஸ்முகு. அந்த இஸ்மு ஃபாயில் ஆகும். அல் ஃபாயிலு என்ன செய்யும், மர்ஃபூன் ரஃபு செய்யப்பட்டு தான் இருக்கும். ஃபஹிம்தும், நீங்கள் விளங்கி விட்டீர்களா. நேம் ஃபஹிம்னா வல்ஹம்துலில்லா, ஆம் நாங்கள் விளங்கிவிட்டோம், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். யா உஸ்தாதே குல்த, நீங்கள் சொன்னீர்கள். கபல யோமேனி, 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க. இன்னல் களிமத்தை, நிச்சயமாக வார்த்தையாகிறது. சலாசத்து அக்சாமின், 3 வகைப்படும் சொன்னீங்க. மாஹி, அது என்ன. நசீத்துகா, அதனை நான் மறந்துவிட்டேன். நசீத்துனா நான் மறந்துவிட்டேன். அதனை நசீத்துகா, அதனை நான் மறந்துவிட்டேன். மண், யார், யாரிஃபு அறிவார். ஹாதா, இதை அதாவது இது யாருக்கு தெரியும். இந்த வார்த்தை என்பது 3 வகைப்படுமே, அது யாருக்கு தெரியும் அப்படின்னு டீச்சர் கேட்காங்க. ஹாசிம் சொல்கிறேன், நான் அறிவேன். அக்சாமுல் கலிமத்தி, வார்த்தையுடைய பங்குகள். அல் இஸ்மு வல் ஃபேலு வல் ஹர்ஃபு, வார்த்தையுடைய பங்குகள் எத்தனை, 3, இஸ்மு ஃபேல் ஹர்ஃபு. ஹாத்தி மிசாலன், கொண்டு வா. மிசாலன், ஒரு உதாரணத்தை கொண்டு வா. லிக்குள்ளி வாக்கிதீன், ஒவ்வொன்றுக்குமே ஒரு உதாரணத்தை கொண்டு வா. மின்ஹா, அதில் உள்ள ஒவ்வொன்றுக்குமே ஒரு உதாரணத்தை கொண்டு வா. யாம்ரே, அதில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு உதாரணத்தை கொண்டு வா. அல் இஸ்மு, இஸ்மாகிறது. கிதாபுன் கலமுன் துவாலிபுன் ரஜலுன் முதர்ரிசும், இதுதான் இஸ்முக்குள்ள உதாரணம், பெயர் சொல்லாதான். வல் ஃபேல் நஹு, அதுக்கு உதாரணம் ஹரஜ சஜத எஜ்லிசு யஹ்சிலு வக்துப் இக்ரா. இதெல்லாம் என்னது, செயலும் காலமும் இருக்கும். செயல் மட்டும் இருக்காது, காலமும் சேர்ந்து இருக்கும், அப்படின்னா தான் அது ஃபேலு. வல் ஹர்ஃபுனா என்ன, ஃபி இலா மின் ந லா லன் லம் வசீன், இன்னும் சீன் கமா
ஃபி ச ஆக்குலு. ச ஆக்குலு என்பதில் உள்ள சீனை போல. இது எல்லாமே என்னது ஹர்ஃபு. ஹர்ஃபு வந்து நிலையான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்யாது தராது. அது மட்டுமே தனித்த ஒரு அர்த்தத்தை என்ன செய்யாது தராது. சரிங்களா? அஹ்சன்த நீ அழகாக சொன்ன, அதான் நீ அழகாக்கி விட்டாய், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு அஹ்சன்த அப்படின்னு சொல்லுவாங்க. யாம்ரு யாம்ரே அஹ்சன்த. இஸ்தரிஹு கலீலன். இஸ்தரிஹு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கலீலன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதான் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். நபுதவு நாம் ஆரம்பிப்போம். தர்ச பாடத்தை ஜதீத புதிய பாடத்தை நாம் ஆரம்பிப்போம். ஃபி கிஸ்ஸத்தில் காதிமத்தி வரக்கூடிய புரியல புதிய பாடத்தை நம்ம என்ன செய்வோம் ஆரம்பிப்போம். சரிங்களா? ரஜா முதீரு தலைமையாசிரியர் திரும்பினாரா. மின் மக்கத்தை உஸ்தாதி உஸ்தாதே மக்காவிலிருந்து தலைமையாசிரியர் திரும்பினாரா. லம்மா இல்லை. லம்மா இல்லை. ச எர்ஜு பாத யோமேனி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினால் 2 நாளைக்கு பிறகு திரும்புவார். பாத ஹம்சி தக்காய்க்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம். தக்காய்க்க நொடிகள்னு சொல்லிக்கலாம், நிமிடம்னு சொல்லிக்கலான்னு. நபுதவு நாம் ஆரம்பிப்போமா. தர்ச ஜதீத புதிய பாடத்தை நாம் ஆரம்பிப்போமா. மகளன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படி சொல்லுவோம்ல, அதனால் மகளன் தாமதம். யா உஸ்தாதே கொஞ்சம் வெயிட். தாமதம். லம்மா நகுத்துப் நாங்கள் எழுதவில்லை. மா கத்தப்த நீங்கள் எழுதிய அந்த ஒன்றை. அல சபூரத்தி பிளாக் போர்டில் கரும்பலகையின் மீது நீங்கள் எழுதிய அந்த ஒன்றை நாங்கள் இன்னும் எழுதலை. அதனால் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பாடத்தை வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ லம் பற்றி பார்ப்போன்னா, லம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நான் முந்தைய பாடத்தில் சொன்னேன். லம் எலி வளம் யூலத் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. இப்போது மொத்தம் நஃபிக்காக எத்தனை வார்த்தைகளை பயன்படுத்துவாங்கன்னா இன்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதை நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. லா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இல்லைங்கிற அர்த்தத்துக்கு. அப்புறம் லைசா என்ற வார்த்தையை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. அப்புறம் லம்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இல்லைங்கிற தனித்த அர்த்தத்தை தராது. இப்போ நீ சாப்பிட்டியான்னு கேட்கிங்க, நான் இல்லைன்னு சொல்லணும். இல்லை இது வீடான்னு கேட்கிங்க, நான் இல்லைன்னு சொல்லணும். அப்போ இதில் நான் எந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் அப்படின்னா லா தான் பயன்படுத்துவேன். புரியுதா? லா தான் என்ன செய்வேன் பயன்படுத்திட்டு ஃபேலோடு சேர்ந்து தான் நான் சாப்பிடலன்னு சொல்லி இந்த மாவை பயன்படுத்துவேன். நான் லைசா என்பதையும் பயன்படுத்த மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி இந்த பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லம்மாவை பயன்படுத்துகிறாங்க பாருங்கள். யவுஸ்தாதே அதாவது யவுஸ்தாத் மக்காவிலிருந்து தலைமையாசிரியர் திரும்பிட்டாரா. லம்மா இன்னும் வரலை அப்படிங்கிறதுக்கு இந்த லம்மாங்கிற வார்த்தையை என்ன செய்ய பயன்படுத்தி இதை மட்டும் தனித்து சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய இது. சரிங்களா? தமாரீனு பயிற்சிகள் அஜிப் அனில் அசீலத்தில் அத்தியத்தி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஐன ரகப ஹாரூனு வாஸ்திகாவுஹு ஹாரூனும் இன்னும் அவனுடைய தோழர்களும் எங்கே சென்றார்கள். லிம லம் யக்துப் அலியு வாஜிபாத்தி அலி வீட்டு பாடங்களை எதற்காக எழுதலை. மாகுவ ஷெய்உ மா என்ன, குவ ஷெய்உ அந்த விஷயம் என்ன அல்லது எப்படிப்பட்ட. லம் எஃபுகமு அலி அதனை விளங்கலையே, அப்படிப்பட்ட அந்த விஷயம் என்ன, எதுக்காண்டி அவன் விளங்கலை. ஷரகல் முதர்ரிசு ஆசிரியர் விளக்கினாரா. தர்ச பாடத்தை மரத்த நுகரா மற்றொரு தடவை பாடத்தை ஆசிரியர் விளக்கினாரா. இதில் நேம் போட்டு அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்த அந்த ஆவை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் எடுத்து விட்டு நேம் போட்டு ஷரகல் முதர்ரிசு அப்படின்னு சொல்லி போட்டலாம். இல்லை ஷரக அப்படிங்கிற நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம நேம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். தம்மல் மாயலி வரக்கூடிய அந்த ஒன்றை சிந்தி. எதுகபு செல்லுவான். லம் எதுகபு செல்லலை. மா ரகப செல்லலை. இப்போ எதுகபு என்பது முலாரியான ஃபயலு. லம் எதுகபு அப்படிங்கிறது முலாரியான ஃபயலில் லம் நுழைஞ்சிருக்கு. முலாரியான ஃபயல் எதுவுமே நுழையாத வரைக்கும் லம் செய்யும், ஏன்னா ரஃபவு செய்யும். லம்மு கிடையாது, லம்மா செய்யும். இப்போ லம் எதுகபு அப்படிங்கிறது வந்து லம் நுழைஞ்ச உடனேக்கு அது ஜஸ்மு செய்யுது. இந்த லம் வந்து முலாரியான ஃபயலின் மீது நுழைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜஸ்மு செய்யும். ஒன்று அர்த்தத்தால் என்ன செய்யும் இப்போ லம் எதுகபு அவனுரான் செல்லவில்லை அப்படின்னு. அதே மாதிரி தான் மாதகபுக்கும் அவனுரான் செல்லவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம என்ன செய்வோம் தருவோம். புரியுதுங்களா? லம் அதுகபு இலா சூக்கி யோம இன்று
மார்க்கெட்டின் பக்கம் நான் செல்லவில்லை. லம் நலாபு குரத்தல் சல்லத்தி அம்சி, நேற்று கூடைப்பந்தை நாங்கள் விளையாடவில்லை. லம் நஃபும் ஹாதத் தர்ச ஜயீதன், நன்றாக இந்த பாடத்தை நாங்கள் விளங்கவில்லை. அரத்து நான் விரும்பினேன். அசூருக்க உங்களை சந்திப்பதற்கு பாரிகத்தை, நேற்றிரவு உங்களை சந்திப்பதற்கு நான் விரும்பினேன். வலாக்கின் என்றாலும் அபி என்னுடைய தந்தை லம் எஸ்மகு லி எனக்கு அனுமதி கொடுக்கல. பி ஹொரூஜி லைலன் இரவிலே வெளியேறுவதற்கு எனக்கு என்ன செய்யல, அனுமதி கொடுக்கல. லம் ஆக்குள் சாப்பிடலை, ஷெயின் எதையும் சாப்பிடலை. முந்து யோமேனி 2 நாளாகவே எதையுமே நான் என்ன செய்யலை, சாப்பிடல. அலம் தஸ்மகு நீ கேட்கவில்லையா, அதான பாங்கை யா ஹாரூனே பாங்கை நீ கேட்கவில்லையா. பலா ஆம் சமயத்து நான் கேட்டேன். நான் கேட்டனே அப்படி. லம் ததுருசு நான் படிக்கலை. லுகத்தல் அரபியத்தை அரபி மொழியை நாங்கள் படிக்கவில்லை. ஃபி பலதினா எங்கள் ஊரில் நாங்கள் அரபி மொழி என்ன செய்யல, படிக்கலை. லம் எஃப்தக் பக்கால, அதாவது அந்த பக்கால் அப்படின்னா கீரைக்காரர். இந்த இடத்துல கடைன்னு மட்டும் சொல்லணும்னா கடை திறக்கவில்லை, கடைக்காரர்னு போட்டுக்கோங்க. பக்கால் கடைக்காரர்னு வரும். இந்த இடத்துல துக்கானுங்கிற வார்த்தை வந்துச்சுலாம், என்னால் இப்படி போட்டுக்கோங்க. கடைக்காரர் அவருடைய கடையை இன்று திறக்கவில்லை. லம் அஸ்ரபு நான் குடிக்கலை. கஹுவத்த காஃபியை நான் குடிக்கலை. பாத சலாத்தில் ஃபஜ்ரி யோம இன்று ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு காஃபியை நான் குடிக்கலை. கசல் தூ மனா தீல கர்ச்சிப்களை நான் துவைத்தேன். வளம் அகசில் கும்சான இன்னும் சட்டைகளை நான் என்ன செய்யலை, துவைக்கலை. இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து தொடர்வேன்னா அல்லாவுடைய கட்டளைக்கிணங்க அல்லாவுடைய மொழியை பற்றி தான் நாம் படிக்கிறோம். இக்ரா பிஸ்மி ரொபிக் அல்லது ஹலக் அப்படின்னு. அதனால் விருப்பத்தோடு படிங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன படிச்சிங்களோ அது மற்றவங்களுக்கு எத்தி வைக்கிற அளவுக்கு நம்மளும் விளங்கி படித்து மற்றவங்களுக்கு விளங்க வைக்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.